இந்த பேருணர்வுல பேரானந்தம் இருக்கும், பேரமைதி இருக்கும். அந்த பேருணர்வு இருக்கு. அந்த பேருணர்வை விட்டா எங்க பார்த்தாலும் ஒளி வெள்ள இந்த உலகமே இல்லை. நான்கிற நினைப்பும் எனக்கு இல்லை, சுவாமிங்கிற நினைப்பும் இல்லை. அந்த இடத்துல ஒரு பல்சேட்டிங் டிவைன் இஃபல்ஜன்ஸ், வேவ்ஸ் அண்ட் வேவ்ஸ் லைக் an ocean. ஒரு பெரிய கடல் மாதிரி ஒளி வெள்ளம் ஒரு துடிப்போட இருக்கு. அது நம்ம மனித எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிர் துடிப்பு. எது எனக்கு கம்ப்ளீட்டா மறந்துட்டே கொஞ்ச நேரம் எனக்கு அந்த பிரஜையே இருந்ததா, மூர்ச்சியான எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. திரும்ப ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல பார்த்தா அவர் உட்கார்ந்துருக்க. அப்புறம் நான் தேவகி, ஏன்னா இந்த உடம்போடு இருக்கேன் அப்படிங்கிறது, இந்த பாடி கான்சியஸ்னஸ் ரிட்டர்ன்டு டு மீ. அவர் எழுத்தாப்புல நமக்கு தெரிஞ்ச இந்த ஃபெமிலியர் ஃபார்ம்ல உட்கார்ந்துருக்க. ஸோ நம்மளுடைய லிமிட்டேஷனையும் காமிச்சு அவருடைய லிமிட்லெஸ்னஸ், அதாவது எல்லையில்லாத ஒரு பெரு ஒளி, அவருடைய உண்மையான சொரூபம் அதுதான் அப்படிங்கிறத ஒரு பேருணர்வு மூலமா என்னை உணர வச்சு அன்னைக்கு அந்த ஒரு டிராமா அவர் ஆடினது எல்லாருக்கும் ஒரு ரெவல்யூஷன். அவருடைய உண்மை சொரூபம் அதுதான். அவர் நமக்கு மேல வச்சிருக்கிற பேர் அன்புனால, பெரும் கருணையினால அந்த வடிவத்தை எடுத்து அந்த பச்சை தலைப்பாகைன்னு ஒரு அடையாளத்தை கட்டிண்டு, நான் கூட அவரை சில சமயம் கேள்வி பண்ணுவேன், ஏன் பகவான் இந்த கலரை சூஸ் பண்ணேன். அவரை எனக்கு நிறைய உரிமைகள் கொடுத்திருந்தார். ஏன்னா அவரை தவிர்த்து யாரையும் பார்க்கறது இல்லை, அவர்கிட்ட பேசுறதை தவிர்த்து வேற யார்கிட்டையும் பேச முடியாது. 24 மணி நேரமும் அவரோடு இருக்கும் பொழுது நம்மளால இருக்க முடியாது. சாதாரணமா ஒரு கிருஷ்ணனோட யசோதை இருந்தாள்னா யசோதையை இருக்க விட்டார்.